கரூரில் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து முடிந்திருக்கு. மிகவும் சிறப்பாக பேசினார். அந்த வழி போன வருஷம் செப்டம்பர் 27, 2025 நடந்த அந்த 41 பேர் பலி இன்னும் அவருடைய நெஞ்சில் வலி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது அவருடைய பேச்சிலே தெரியுது. இன்றைக்கி என் நெஞ்சில் குடியிருக்கும்னு ஆரம்பித்து அவர் பேசின ஒவ்வொரு பேச்சும் மாசாக தான் இருந்தது. இருந்தாலும் அந்த வலியும் வேதனையும் அவருக்குள்ளே இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கிறது அந்த பேச்சிலே ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. அவர் பேசின விஷயத்தில் கொஞ்சம் முக்கியமான விஷயத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். கொஞ்சம் வாங்க. என்னென்னா, ஒரு வீட்டில் ஒரு டிவி பெட்டியில் என்னுடைய படமோ இல்லை பாடலோ ஓடும்போது அந்த குழந்தை சரியாக பேச தெரியாத குழந்தை அந்த டிவி பெட்டிக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அவங்க அப்பா அம்மாக்கிட்ட, அப்பா அம்மா விஜய் மாமா அப்படின்னு சொல்லக்கூட தெரியாத அந்த குழந்தை சொல்லும்போது எனக்கு அந்த டிவி பெட்டியில் என் படத்தை பார்த்து ஒரு முத்தம் கொடுக்குற அந்த குழந்தை இல்லைங்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரி குழந்தை மட்டுமா, என் அக்கா தங்கச்சி, என் அண்ணன் தம்பி, என்னை பெற்றவங்க, அது மாதிரி உள்ளவங்களாம் நான் இழந்துட்டு ஒரு வேதனையில் வீட்டில் போய் உக்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஓடி ஒளிஞ்சிட்டான்னு பழியை தூக்கி என் மேலே போட்டுறாங்க. அதுக்கப்புறம் இதை வச்சு சட்டமன்றம் வரைக்கும் அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு சம்பவம் நடந்தது. நான் பெரம்பலூர் வழியாக அரியலூருக்கு நிகழ்ச்சிக்கு இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வந்துக்கிட்டு இருக்கும்போது பெரம்பலூர்லேயே சொல்லிட்டாங்க, போகாதீங்க, நிலைமை கொஞ்சம் மீறி போயிட்டு இருக்குது, கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் அரியலூர் போகாமலே நிறுத்திட்டு அப்படியே போயிட்டோம். அங்கே போயிட்டு அரியலூர் மக்களுக்கு மன்னிப்பு கேட்டுட்டோம். அது மாதிரி அன்றைக்கி கரூரில் செஞ்சுருக்கலாம். கரூர் போலீஸ் இது மாதிரி கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, எங்களால் கண்ட்ரோல் படுத்த முடியல, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நாங்கள் போயிருப்போம். ஆனால் இவங்க அதை பற்றி எதுவுமே சொல்லலை. நாங்கள் கரூர் உள்ள நுழைஞ்சதும் எங்களை நைஸாக இட்டுட்டு அந்த ஸ்பாட்டில் விட்டுட்டு இவங்க போயிட்டாங்க. நான் யதார்த்தமாக கொண்டாந்து விட்டதுக்காக அவங்களுக்கு நன்றியெல்லாம் தெரிவிச்சிருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எவ்வளோ பெரிய நாடகம், ட்ராமான்னு மறுபடி தான் எனக்கு புரிஞ்சுது. அங்கே பக்கத்துலேயே ஆளே இல்லை, போலீஸ்காரங்களே இல்லை. மக்கள்கிட்ட கேட்குறாரு அவர், நீங்கள் அன்றைக்கி இருந்தீங்களா, அங்கே போலீஸாரங்க இருந்தீங்களா அப்படின்னு சிஎம் விஜய் இன்னைக்கு அந்த மக்கள்கிட்ட கேட்குறாரு. மக்கள்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது அந்த போன வருஷம் நடந்த நிகழ்ச்சியை பற்றி பேசினது. அதுக்கு அடுத்தது செந்தில் பாலாஜி இங்கே நடக்கிற ஊழல், மின்சாரத்துறையில் நடந்த ஊழல், அதை பற்றியும் பேசினார். மின்சாரத்துறையில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு. அதுக்கடுத்து ஒரு பாலத்தில், மெட்ராஸில் ஒரு பாலம் கட்டுறதுக்கு டபுள் மடங்கு ஏற்றி டெண்டர் விட்ருக்காங்க. அதெல்லாம் ரத்து பண்ணிட்டோம். தோண்ட ஊழல் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன தான், எப்படி தான் இவங்க செஞ்சாங்க, இந்த பணத்தெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு பேசினார். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் இந்த ஊரில் கரூர் கம்பெனிக்காரங்க எங்கே தான் இருக்காருன்னே தெரியல, ஓடிக்கிட்டே இருக்கார், இன்னும் எங்கே இருக்காருன்னு தெரியல அப்படின்னு அப்படி பேசினார். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வெளிநாடு தப்பிச்சு போயிட்டார் அப்படின்ட்டு, ஐயோ நான் ஸ்டாலின் சார் மேலே எனக்கு எப்பவுமே ஒரு மதிப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சிங்கப்பூர் போயிருக்காரு அப்படின்னு பேசினார். இதெல்லாம் நல்லா இருந்தது. அவர் பற்றி அவருக்கே உரிய பாணியில் நல்லா பேசினார். இது வரைக்கும் தான் அங்கே பேசுனது. அடுத்தது இடைத்தேர்தல் பற்றி பேசினார். இனிமேல் இந்த திருட்டு திமுகவை நல்லா பச்சி செய்யுங்க இந்த இடைத்தேர்தலில் அப்படின்னு பேச்சு தொடங்கினார். அதுக்கு அடுத்தது இந்த மத்திய கவர்மெண்டானது டீலிமிட்டேஷன் திருப்பி கொண்டு வராங்களாம்.
இதை பற்றி எந்த காலத்திலும் தமிழ்நாடு ஒத்துக்காது, நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு பேசினார். அதுக்கு திமுக போய் இப்போ வந்து டெல்லியில் வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்போ தீர்ந்து போன சக்தியும் இந்த தீய சக்தியும் ஒன்றா சேர்த்து போய் கதவு தட்டுறாங்க இப்படியும் பேசினார். அதுக்கப்புறம் என்னென்னா மேகதாது அணை பற்றி பேசினார். மேகதாது அணை பற்றி இது பண்ணும்போது கட்டணம் சொல்லும்போது இங்கே முதலமைச்சராக யார் இருந்தா, மேகதாது அணை கட்டணும்னு சொல்லும்போது முதலமைச்சராக யார் இருந்தா, அப்போ ஏன் தடுக்கலை, நீதிமன்றத்தில் ஏன் சரியாக வழக்காடலை, அப்போ முதலமைச்சராக நீங்கள் தானே இருந்தீங்க. இப்போ வந்து அந்த முதலமைச்சர் வாயை திறந்து பேசுகிறாரு, நீ வாயை தரன்னு சொன்னால் நான் வந்து வாயை திறக்கினாலும் சரி, எப்போ எங்கே எதை கரெக்டாக செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சு தமிழ்நாட்டுக்கு உண்டான நீதியை நிலைநிறுத்துவேன், கட்ட விட மாட்டோம் மேகதாது அணையை அப்படின்னு அதெல்லாம் கரெக்டாக பேசுகிறாங்க. அவருக்குரிய பாணியில் மிக சிறப்பாக பேசினார். அது வரைக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் பேச்சு. இது வந்து அவருக்கு உரிய பாணியில் தான் பேசினார். நக்கல் நையாண்டி எல்லாமே இருந்தது. பார்க்குறதுக்கும் சுவாரஸ்யமாக இருந்தது. பார்க்க இன்னும் என்ன பேசுகிறாருன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இத்துடன் இந்த வீடியோவிலேருந்து உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பச்சை.